அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு என்னென்னா, இப்போத்த காலகட்டத்துக்கு, அதாவது இப்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒரே மழையாக இருக்குது. அதனால் எங்கே பார்த்தாலும் எந்த வீட்டில் பார்த்தாலும் சளி, இருமல், காய்ச்சல் அப்படி எல்லாத்துக்கும் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர்த்துக்காவது காய்ச்சல் வந்துட்டு போகுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியை நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்குது. அதனால் மிளகு ரசமும் அது கூட கேப்சிகம், அதாவது குடமிளகா பொரியலும் கேட்டிருந்தா சரின்னு சொல்லிவிட்டு காலையில் மிளகு ரசத்துக்கு நான் ஏற்கனவே மிளகு ரசம் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சப்போஸ் அதில் மிஸ் பண்ணவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லி, சீரகம், குருமிளகு, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகே நிறைய போட்டிருக்கிறதுனால, அது மிளகு எதனால் போடுறோன்னா அது எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, சளி சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிறதுனால மிளகு சேர்த்திருக்கேன். மிளகோட காரம் இருக்கிறதுனால வரமிளகா கம்மியாக போட்டு அதை எல்லாமே கொஞ்சமாக தேங்காய் விட்டு நம்ம ஒரு கடாயில் நல்லா வணக்கி எடுத்து மிக்சியில் நல்லா இது மாதிரி மிளகா அரைச்சி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு, புளி ஊற வைக்கும்போதே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு அதையே நல்லா கரைச்சி எடுத்து ஒரு குண்டால் வச்சுட்டு நம்ம வணக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா மிளகோட்டை அரைச்சி அதை இந்த புளி தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்ப அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு அளவாக தேங்காய் விட்டு அதில் கடுகு போட்டு 2 வரமிளகா, 2 கருகாப்பில் போட்டு அது வணங்கப்பட்ட உடனேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தண்ணி, அதாவது மிளகு ரசத்தண்ணி அதையை ஊற்றி நல்லா இது மாதிரி நுர கட்டி கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் மாற்றி வச்சுருங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கரண்டியில் மசிச்சு விட்டு சூடாக ரசம் ஊற்றும்போது அந்த மசித்ததுமே கொஞ்சம் சாப்பாடு இது மாதிரி ஆயிக்கும், விரைச்ச மாதிரி ஆயிக்கும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ கரண்டியில் முடியுமோ அந்த அளவுக்கு கரண்டியில் மசிச்சு சூடாக ரசத்தை ஊற்றி அதையும் நல்லா அதோடு சேர்த்து கலக்கி ரச சாதமும் அது கூடவே பார்த்திங்கன்னா குடமிளகாய் வறுவல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யாராவது வேணும்னு கேட்டால் அதையே போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதோட ரெசிபி வேண்டியதில்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி அதை பக்குவமாக செஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கும் கூட ரசம், தயிர் வச்சுக்கிட்டா அருமையான ஒன்றா இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்